இன்னைக்கு நான் எடுத்த தலைப்பு என்னன்னா, தாழ்மை. ஹம்பிள்னஸ்ன்னு சொல்லிட்டு அந்த தலைப்புல இன்னைக்கு நான் ஒரு சின்ன ஒரு வேத வாக்கியத்த ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் தாழ்மைன்றது ஒரு எப்படி சொல்றது? தாழ்மைன்றது ஒரு ஒரு குணாதிசயம். அது வந்து நம்மளுக்குள்ள இருந்தா, அத வந்து நம்ம பெருசாவே பார்க்கறது இல்ல. ஹம்பிளா இருந்தா என்ன கிடைக்க போகுது? அதனால வர பலன் என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியாம இருக்கு. ஆனா இங்க பாருங்க வேதத்துல அருமையா சொல்லுது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் அப்படின்னு சொல்லிட்டு யாக்கோபு 4:10 போட்டிருக்காங்க. ஆண்டவருக்கு முன்பாக நீங்க உங்கள தாழ்மைப்படுத்தும்போது, ஆண்டவர் உங்கள உயர்த்த வல்லவரா இருக்கிறார். ஆமென். அ ரொம்ப நம்மளோட வாழ்க்கையில நான் யோசிக்கிறதே என்னன்னா, நம்மளோட வாழ்க்கையில நம்மளுக்கு இருக்க வேண்டியதான முக்கியமான குணத்துல டாப் 2ல என்ன கேட்டீங்கன்னா, நான் தாழ்மைய வைப்பேன். ஆமென். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அன்பா இருங்கள். அதுதான் ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லிக் குடுத்தாரு. யு நியூ டெஸ்டமென்ட்டோட ஒரு கமாண்ட்மென்ட்ல முக்கியமான கமாண்ட்மென்ட்டே என்ன? நீ உன்னிடத்தில் நீ அன்பா இருக்கிறது போல பிறனிடத்திலும் நீ அன்பா இருப்பாயாக அப்படின்றது தான் கமாண்ட்மென்ட்டே. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு கிரைஸ்ட் ஃபாலோயிங் பீப்பிளா நம்ம இருக்கணும் அப்படின்னா, நம்ம அன்பா இருக்கணும். செகண்ட் ஆப்ஷன் நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா, நான் சொல்லுவது தாழ்மை தான். அது ரொம்ப அ நீங்க ஆண்டவர விசுவாசிக்கிற ஜனமா இருந்தீங்கன்னா, இயேசுவ பின்பற்றுகிறவர்களா இருந்தீங்கன்னா, தாழ்மைன்றது ஒரு முக்கியமான குணம். அது அது இல்லன்னா, நாம வந்து நம்மள நம்மள வந்து தைரியமா நம்ம சொல்லிக்க முடியாது. நம்ம ஆண்டவர விசுவாசிக்கிறோம். நாங்க அவர பின்பற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. அ முக்கியமா பாருங்க பைபிள்ல எல்லா இடத்துலயும் தேவன் எந்த மனுஷன்லாம் தன்னை தாழ்த்தி ஹம்பிளா இருக்காங்களோ, அவங்கள தான் வந்து ஆண்டவர் தேடி போயிருக்காரு. ஆண்டவருக்கு வந்து ஒரு பெரிய ரேங்க் ஹோல்டர் அந்த மாரி ஒரு பதவியில இருக்கவங்க அப்படிலாம் தேடவே இல்ல. எல்லா காரியங்களும் பாருங்க, எல்லா கேரக்டர்ஸும் பாருங்க, ஆண்டவர் பேசின கேரக்டர்ஸா இருக்கட்டும், ஆண்டவர் சந்தித்த கேரக்டர்ஸா இருக்கட்டும், ஆண்டவர் இம்பார்ட்டன்ஸ் குடுத்த கேரக்டர்ஸா இருக்கட்டும், எல்லா கேரக்டருமே அந்த கேரக்டருக்கு ஒரு யூசுமே இல்ல. ஒரு பயனுமே இல்ல. ஆனா ஆண்டவரு யாரு ஒண்ணுமே இல்லாம இருக்காங்களோ, யாரு வந்து தன்னை தானே தாழ்த்தி கொண்டு இருக்காங்களோ, அவங்கள தான் தேடி போயிருக்காரு. பெருமைப்படுகிறவங்கள சுத்தமா ஆண்டவருக்கு பிடிக்காது. ஆமென். அது மாரி பாருங்க, இப்ப நீதிமொழிகள்ல 22:4 போட்டிருக்கு. தாழ்மைக்கும், கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும், மகிமையும், ஜீவனுமாம். இதுக்கு மேல நம்மளுக்கு என்னங்க வேணும்? ஆண்டவர் சிம்பிளா சொல்லியிருக்காரு. சாலமோன் எழுதுறாரு, தாழ்மைக்கும், கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும். நீ தாழ்மையா இருந்து கர்த்தருக்கு நீ பயப்படுற அப்டின்னா, உனக்கு கிடைக்கிற பலன் என்னன்னா, ஐஸ்வர்யமும் கிடைக்கும், மகிமை கிடைக்கும், ஜீவனும் கிடைக்கும். இந்த 3 விஷயம் தான வாழ்க்கைக்கு நம்மளுக்கு தேவ. இப்ப இந்த அன்றாட வாழ்க்கையில நம்ம அதுதானே எதிர்பார்க்கிறோம். ஐஸ்வர்யமா இருக்கணும், காசு வேணும், காரியங்கள் வேணும், உலகத்தின் லைக் நோ கிஃப்ட்ஸ் வேணும் நம்மளுக்கு. ஆண்டவரோட மகிமை இருக்கணும், நம்மளோட ஜீவன் இருக்கணும். இந்த 3மே எப்ப கிடைக்கும்? நீங்க ஹம்பிளா இருந்தீங்கன்னா கிடைக்கும். ஆமென். இன்னைக்கு நான் எடுத்துட்டு வந்த முக்கியமான கான்செப்ட் வந்து ஹம்பிள்னஸ். அதுல முக்கியமா நான் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினதான இந்த ஹம்பிள்னஸ் யார்கிட்ட இருந்துன்னா, தாவீது கிட்ட இருந்து. நம்ம அனைவருக்குமே தெரியும் தாவீது வந்து எவ்வளோ பெரிய போர்களெல்லாம் செஞ்சிருக்காரு. எவ்வளோ பெரிய அ ராஜாக்கள அழிச்சிருக்காங்க. அதாவது எத்தன வார் எடுத்திருக்காரு. எல்லா போர்லயுமே வெற்றி பெற்றிருக்காரு. அநேக ராஜ்யங்கள அழித்திருக்காரு ஆண்டவரோட கிருபையில. நம்மளுக்கு தாவீதுன்னு சொன்னாலே இப்ப நம்மளுக்கு விடுங்க. நம்ம ஒரு வெளியில போயிட்டு டேவிட் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வெளியில இருக்கிறவன் நல்லா இந்த மாரியான காரியங்கள் தெரிஞ்சவங்களா இருந்தாங்கன்னா, அவங்க என்ன சொல்லுவாங்க, "ஓ! டேவிட் அண்ட் கோலியாத் தான" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த டேவிட் அண்ட் கோலியாத்ன்றது தாவீதோட வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு வெற்றி தாவீதோட வாழ்க்கையில. அதனால பாருங்க, தாவீது அப்ப சின்ன பையனா இருந்தாப்ல. சிறிய மேய்ப்பனா இருக்கும்போது, ஒரு பெரிய போர் வீரன கொன்று அழித்து போட்டிருக்காரு.
அவர்கிட்ட கவசம் இல்ல, வாள் இல்ல. சின்ன ஒரு கூழாங்கல்லும், அந்த இதையும் வச்சு தான் அவர் வந்து அந்த பெரிய போர் வீரன அழிக்கிறாரு. ஸோ, ஆண்டவர் தாவீதோட வாழ்க்கையில பண்ண ஃபர்ஸ்ட் காரியம் தி பெஸ்ட் ஒன். இது ஏன் இவ்ளோ நான் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன்னா, தாவீதோட வாழ்க்கையில இது பெருசா நடந்திருக்கலங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் ஏதாவது ஒரு சாட்சி சொல்லணும் அப்டின்னா, நம்ம வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் நடந்த பெரிய காரியத்த தான் நம்ம சாட்சியா சொல்லுவோம். ஆமென். ஆனா தாவீது பாருங்க, இந்த காரியங்களெல்லாம் குறிச்சு வேதத்துல எழுதுறது யார் தெரியுமா? இந்த காரியங்கள் தாவீது வந்து கோலியாத்த சண்ட போட்ட காரியங்கள வேதத்துல எழுதுறது சாமுவேல் எழுதுறாரு. 1 சாமுவேல்ல பார்த்தீங்கன்னா, 17வது அதிகாரத்துல இந்த இந்த விஷயத்த எல்லாத்தையும் சாமுவேல் எழுதுறாரு. இது படிக்கும்போது தான் எனக்கே ஸ்ட்ரைக் ஆச்சு. இது ஏன் தாவீதே எழுதியிருக்கலாம் இல்லையா? அவ்ளோ பாடல்கள் எழுதியிருக்காரு, சங்கீதங்கள் எழுதியிருக்காரு. அந்த மனுஷனால எழுத முடியாதா? ஏங்க அவரு எழுதல? அங்க தான் எனக்கு ஒரு கொஸ்டின் வந்துச்சு. ஒய்? ஒய் நாட் டேவிட்? இது தாவீது பண்ண ஒரு பெரிய விஷயம். உலகத்துக்கு, இதுக்கு வரப்போற சந்ததிக்கு எல்லாத்துக்கும் இது ஒரு பெரிய காரியமா இருக்கப்போற ஒரு ஒரு சுவாரஸ்யமான வாழ்க்கை சம்பவம் தாவீதோட வாழ்க்கையில. இது ஏன் வந்து தாவீது எழுதல? ஏன் வந்து இத வந்து சாமுவேல் எழுதணும்? இதுதாங்க சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். தாவீது அவ்வளவு ஹம்பிளான பெர்சன். அவரோட காரியங்கள மேன்மைப்படுத்தி எழுதணும்னு தாவீதுக்கு தோணலங்க. அது வந்து அவரோட இம்பார்ட்டன்ஸா இல்ல. தாவீதோட வாழ்க்கையில நம்ம அநேக குணங்கள் பார்க்கிறோம். தாவீது என்னென்னலாம் பண்ணுவாருன்ற குணங்கள் நம்மளுக்கு அநேக தெரிஞ்சாலும், இந்த ஒரு ஹிடனான குணத்த பார்த்தீங்களா? ஆண்டவர் அவர் வாழ்க்கையில செஞ்ச பெரிய விஷயத்த, அவர் வேதத்துல எழுதாம, இன்னொன்னு ஒரு மனுஷன் அத வந்து பதிவு பண்றாரு. தாவீது பண்ண காரியங்கள்லாம் என்ன தெரியுமா? வேதத்துல தாவீது சங்கீதத்துல மொத்தமா நீங்க நல்லா எடுத்து பார்த்தீங்கன்னா, தேவன மகிமைப்படுத்துறது தான் தாவீதோட முக்கியமான வேலை. அவர் எழுதின எல்லா சங்கீதங்களும் தேவன மகிமைப்படுத்தியிருக்கும். இன்னொன்னு ஒரு காரியம் நான் சூப்பரா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். எந்த ஒரு தலைவனும், எந்த ஒரு ராஜாக்களும், எந்த ஒரு பெரிய காரியங்களும், பெரியவர்களும் பண்ணாத ஒரு விஷயம் தாவீது பண்ணாரு. அவரு செய்த பாவங்கள அறிக்கை செய்றாரு. அவர் செய்த பாவங்கள வந்து வெளிப்படையா எழுதுறாரு. ஆமென். அவர் எழுதணும்னு நெனச்சிருந்தா இது எழுதியிருக்கலாம்லங்க. தாவீது கோலியாத்து கதையவே அவர் எழுதியிருக்கலாம். அது அவரோட பெரிய விக்டரி. ஒரு நல்ல விஷயம். அவரு அந்த நல்ல விஷயத்த எழுதுறதுக்கு அவருக்கு விருப்பம் இல்ல. ஆனா அவர் எழுதுனது இயேசுவ குறித்தோ, ஆண்டவர குறித்து மகிமையா எழுதுறதும், அவர் எங்கெல்லாம் விழுந்தாரோ, அது எல்லாத்தையுமே எழுதி வச்சிருக்காரு. அதுதாங்க நம்மளுக்கு வேணுமே. அந்த ஒரு ஹம்பிள்னஸ் தான். "அப்பா நான் ஒரு பாவிப்பா. அப்பா நான் உன் கால்ல விழுந்திருக்கேன். என்ன சுத்திகரிங்க" அப்படின்றாரு. சங்கீதம் 51 எடுத்து படிச்சீங்கன்னா, அது வந்து அந்த ம் அ அவர் செய்த அந்த பாவத்த வந்து இது பண்றதுக்காக ஆண்டவர் கிட்ட போய் முறையிடுறாரு. பத்ஷேபாவோட செய்த தவற 51வது சங்கீதத்துல போய் எழுதுறாரு. அந்த சங்கீதத்த ஃபுல்லா படிங்க. இதுதாங்க நாம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ஃப்ரம் டேவிட். எல்லாருக்குமே தாவீத பிடிக்கும். ஒரு வாலிபனா இருக்கும்போது, இல்ல நெறைய நீங்க தாவீதோட சங்கீதங்கள், இல்ல அவரோட வாழ்க்கை, இந்த சாமுவேல்ல எழுதப்பட்டிருக்க எல்லா காரியங்களும் நீங்க தாவீத பத்தி படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யூ வில் பி அ ரொம்ப ஒரு புடிச்சிரும் உங்களுக்கு. யார கேட்டனாலும் ஒரு கிறிஸ்தவ பிள்ளைகள போய் கேட்டீங்கன்னா, எனக்கு தாவீத பிடிக்கும். எந்த கேரக்டர் பிடிக்கும்னா, தாவீத பிடிக்குன்னுவாங்க. ஆனா இது வந்து ரொம்ப டீப்பானது விஷயம். நீங்க பொதுவா நம்ம வந்து தாவீத ஏன் பிடிக்கும்? அவரு எப்பொழுதுமே ஆண்டவர துதிச்சுட்டு இருப்பாரு. எப்பொழுதுமே ஆண்டவரோட ச பிரசன்னத்திலேயே இருப்பாரு. அப்படின்றத தவிர, தாவீது ரொம்ப ஹம்பிளான பெர்சன். தாவீத மாரி ஹம்பிளான பெர்சன் இருந்திருக்க கூடும். பட் ஐ வில் ரேங்க் டேவிட் அஸ் த ஃபர்ஸ்ட். அவர தான் நான் ஃபர்ஸ்ட் இடத்துல வைக்கிறேன். ஏன்னா, அவர் செய்த நல்ல காரியங்கள காட்டிலும், அவர் செய்த பாவங்கள அவரு எழுதியிருக்காரு. அவர் எப்பொழுதுமே ஆண்டவர துதித்து பாடியிருக்காரு. துதித்து போற்றியிருக்காரு. அதுதாங்க நம்மளுக்கு முக்கியமானது. அவர் சொல்றது என்னன்னா, "கர்த்தர் என் கன்மலை, என் கோட்டை, என் இரட்சகர்." எல்லாமே கர்த்தர பத்தியே தான் சொல்றாரு. எங்கேயோ ஒரு இடத்துல, "நான் வந்து இந்த இடத்த இவங்கள நான் ஆண்டேன். இவங்கள நான் வெற்றி பெற்றேன். என் பலத்தால பண்ணேன்." அப்படின்னு சொல்லி அவர் என்னைக்குமே நான் சொல்லவே இல்ல.
நான் இவ்வளவு பெரிய காரியத்த பண்ணியிருக்கேன். நான் வலிமையானவன். இல்ல நான் வந்து ரொம்ப பராக்கிரமசாலியா நானு கோலியாத்தையே இது பண்ணேன்னா, நான் அந்த மாரியான ஆளு. தான்ற வார்த்தை வரவே இல்ல. நான்ற வார்த்தை வரவே இல்ல. அவர் சொல்றது, கர்த்தர் என் பெலன். அவர் என் கன்மலை. அவர் என் கோட்டை. நான் நம்புறது அவரதான். எல்லாம் பாருங்க. இது அருமையான ஒரு காரியங்க. தாவீத இதுக்கு மேல நீங்க தாவீத பார்க்குற கண்ணோட்டம் இப்படிதான் இருக்கணும். தாவீது கிட்ட இருந்து நீங்க எடுத்துக்கணும்னு நினைக்கிறது இந்த தாழ்மைய தான் நம்ம எடுத்துக்கணும். நம்ம வாழ்க்கையில அநேக நல்ல விஷயங்கள் நடக்கும். அத நீங்க வந்து வெளியில நீங்க வந்து வி ஷுட் நாட் அத வந்து புரொபகண்டா பண்ணக்கூடாது. அத குறிச்சு நம்ம பேசிறக்கூடாது. நம்ம நடக்கிற காரியங்கள் எல்லாமே ஆண்டவரோட கிருபையில நடக்குது. ஆமென். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில தயவாய் நம்மளுக்கு சில காரியங்கள செய்கிறார். அது நல்ல காரியங்கள், பெரிய காரியங்கள நம்ம வாழ்க்கையில நடப்பிக்கிறார். ஆனா, நாம தாவீத போல தான் இருக்கணும். எவ்வளோ பெரிய காரியமா இருந்தாலும், இதுக்கு மேல வரப்போற சந்ததியே அந்த காரியத்த பத்தி பேசினாலும், அத பத்தி நாம பேசக்கூடாது. நாம நம்மளுடைய ஆண்டவர மகிமைப்படுத்துறது தான் நம்மளோட வேலையா இருக்கணும். இந்த மாரியான தாழ்மைய தான் வந்து ஆண்டவர் விரும்புறாருங்க. ஆமென். நீங்க பாருங்க, தாவீது எந்த இடத்துலயுமே அவர் பாவத்த வந்து மறைக்கவே இல்லங்க. அவர் அவர் வந்து பத்ஷேபாவோட இருந்ததா இருக்கட்டும், அவர் செய்த கொலையா இருக்கட்டும், அந்த பாவத்த அவர் நெனச்சிருந்தா மறைச்சிருக்கலாம். கரெக்ட்டுங்களா? அவர் வந்து அ அவர் இருந்த பொசிஷனுக்கு தாவீது சொல்றது தான் நடக்கும்னு இருந்த இருந்த ஒரு பொசிஷன்ல அவர் ஆர்டர் குடுத்திருந்தா அது இதுவே வெளியவே வந்திருக்காது. இல்லன்னா அவர் வந்து வேற யார் மேலயோ கூட அந்த அந்த பாவத்த போட்டுருக்கலாம். ஆனா, தான் செய்த பாவத்தை பகிரங்கமா வந்து அத நோட் பண்ணி அத எழுதி அவரே எழுதுறாரு. எப்பொழுதுமே நம்ம வந்து நம்ம பாவத்த அறிக்கை செய்கிறவர்களா இருக்கணும். ஆண்டவருக்கு முன்பாக நம்ம யாருமே வந்து தப்பி ஓட முடியாதுங்க. அவரோட கண்கள் நம்மள பார்த்துக்கிட்டே இருக்கு. அவருடைய அழகான கண்கள் நம்மள எப்பொழுதுமே பார்த்துட்டு இருக்கு. நீங்க அதுக்காக நீங்க என்ன பண்றீங்கன்றத நீங்க யோசிச்சு பண்ணுங்க. ஆண்டவர் நம்ம செய்ற அந்த நல்ல காரியங்கள் இல்ல, நம்ம செய்ற கெட்ட காரியங்களையும் பார்த்துட்டு தான் இருக்காரு. வி கான்ட் எஸ்கேப். மனுஷங்கிட்ட இருந்து நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். மனுஷகிட்ட இருந்து ஒருவேளை நம்மளோட பாவங்கள மறைச்சிரலாம். பட் நாட் ஃப்ரம் காட். ஆண்டவர்கிட்ட இருந்து நம்ம பாவங்கள மறைக்கவே முடியாதுங்க. இந்த 2 விஷயங்கள் நீங்க உங்க வாழ்க்கையில பார்த்து வச்சுக்கோங்க. உங்களோட மேன்மையான காரியங்கள நீங்க ஹம்பிளா ஹேண்டில் பண்ணுங்க. உங்களோட பாவங்கள பகிரங்கமா சொல்லுங்க. பரவால்ல. நீங்க அறிக்கை செய்யும்போது தான் ஆண்டவருக்கு ஏற்றவர்களாய் ஆயிடுறீங்க. அப்போஸ்தலர் 13:22ல வாசிக்கிறோம். ஆ அவரு வந்து ஆண்டவர் வந்து அம் சவுல தள்ளி தாவீத வந்து ராஜாவாக ஏற்படுத்துறாரு. ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான் என்று அவனைக் குறித்து சாட்சியம் கொடுத்தார். ஏங்க தாவீது தப்பு பண்ணலையா? எல்லாமே பண்ணாரு. அப்ப ஆண்டவர் ஒரு சாட்சி குடுக்குறாருன்னா, அப்ப தாவீது எவ்வளவு நல்லவரா இருந்திருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. கரெக்ட்டுங்களா? நான் மேல 2 சொன்ன 2 பாயிண்ட்டயும் ஆண்டவர் யோசிச்சிருப்பார் இல்லையா? இவனுக்கு இவன் வாழ்க்கையில எவ்வளோ பெரிய காரியத்த நம்ம வந்து சொன்னோம். ஆனா, இவன் அத மேன்மைப்படுத்தல. என்ன மேன்மைப்படுத்துறான்? ஆண்டவர் இப்படித்தான் யோசிச்சிருப்பார்ல ஒருவேள. இவன் வாழ்க்கையில நான் கோலியாத்த மாரி ஒரு இத குடுத்து நான் பெரிய விக்டரிய குடுத்தேன். அவன் அத மேன்மைப்படுத்தல. அவன் என்ன மேன்மைப்படுத்துறான்? அவன் பாவம் செய்றான். பாவம் செய்து என் காலடியில வந்து விழுகுறான். அவன் மன்னிப்பு கேட்கிறான். அவன் அதுக்கு துக்கிக்கிறான். கொலை செய்கிறான். அதுக்கு துக்கிக்கிறான். ஆண்டவரே! என் ஜனத்துக்கு அதுக்கான அ அதுக்கான இத குடுத்துறாதீங்க. தண்டனைய குடுத்துறாதீங்க. எந்த தண்டனையா இருந்தாலும் எனக்கு குடுங்கன்னு கேட்கிறான். அந்த மனுஷன தான் ஆண்டவர் வந்து சொல்றாரு, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் நான் கண்டேன். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் அவன் செய்வான். ஆண்டவருக்கு சித்தமானதெல்லாம் இதுதாங்க. பி ஹம்பிள். அவ்வளதான். ஹம்பிளா இருக்கீங்களா? அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது. உண்மையா இருக்கிறீங்களா ஆண்டவருக்கு? அவ்வளதான் எதிர்பார்க்கிறாரு. பொய்யான ஒரு பாவ மன்னிப்புக்கு ஆண்டவர் விரும்பவே மாட்டாருங்க. பைபிள்ல போட்டிருக்கு, நீங்க உன் வஸ்திரங்களை கிழித்துன்னு இல்ல.
உங்க இருதயங்களை கிழித்து நீங்க ஆண்டவருக்கு முன்பாக இருங்க. வஸ்திரத்த கிழிக்கும்போது, இந்த யூதர் காலத்துலலாம் இந்த வஸ்திரத்த கிழிக்கிறதுனா, அது வந்து ஒரு ஒரு துக்கிக்கிற விஷயமா இருக்கு. அவங்க புலம்பல்கள வந்து, அவங்க சாரோவ வந்து அந்த வஸ்திரத்த கிழிச்சு ஆண்டவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கறாங்க. ஸோ, அந்த ஒரு இத வந்து எப்படி பார்க்குறார்ன்னா, ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது என்னன்னா, "நீ வஸ்திரத்த கிழிக்காத. அது வெளி தோற்றமான ஒரு விஷயம். நீ உன் மனச கிழிச்சு நீ அந்த மாரி துக்கிக்கணும். உன் மனசுல இருந்து வரணும். உன்னோட நீ நீ கேட்கிற பாவ மன்னிப்பு வந்து மனசுல இருந்து வரணும். நாட் ஃப்ரம் த அவுட்சைட். இட் ஷுட் கம் ஃப்ரம் த இன்சைட். உள்ளார்ந்த மனசு வந்து உண்மையா இருக்கணுங்க. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அப்படின்னு சொல்லும்போது, இதுதாங்க ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கிற ஒரு விஷயமே. அதே தாவீதின் வம்சத்துல வந்தவர் தான் நம்மளாகிய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவும். இயேசு பாருங்களேன், இயேசு வந்து ஹி வாஸ் அ காட். அவர் தேவனாய் இருந்தார். ஆனா நம்மளுக்கு மாம்சத்துல வெளிப்பட்டு மனித ரூபத்துல இருந்தார். ஹி வாஸ் அ காட் ஆஸ் வெல் அஸ் அன் ஹியூமன். ஆண்டவர் ஒரு தெய்வீக சக்திய கொண்டு மனுஷனோட ரூபத்துல இருந்திருக்கார் நம்ம கூட. அவர் நெனச்சிருந்தாருன்னா, காடாவே அவர் வந்து இங்க இருந்திருக்கலாம். இல்லைங்களா? ஐ மீன் அவர் நெனச்சிருந்தாருன்னு நெனச்சுக்கோங்களேன், ஒரு தெய்வத்தோட சக்தியிலேயே வந்து அவர் இங்க இருந்து, அவரோட வாழ்க்கைய வந்து எவ்வளோ நாள் இருக்கணும் இங்க இருந்தாரோ, அந்த மாரி இருந்திருக்கலாம். பட் வாட் ஹி சோஸ் அவர் என்ன தெரிந்து கொண்டார்ன்னா, நான் மனுஷனாவே இருக்கேன். மனுஷன் என்ன கவலைகள் சந்திப்பானோ, என்ன துக்கங்கள் சந்திப்பானோ, என்ன பாடுகள சந்திப்பானோ, அத நான் பார்த்துக்கிறேன். இந்த மனுஷர்கள் செய்த எல்லா பாவங்களும், இந்த 400 வருஷம் சும்மா இருந்த டைம்ல நடந்த எல்லா பாவத்துக்கும் ஒரு பலியா நானே வரேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்காரு. இது எவ்வளவு பெரிய ஹம்பிள்னஸ் பாருங்களேன். அதேதான் பாருங்க. தாவீதோட வம்சத்துல வந்தவரு. அப்ப தாவீதுமே அவ்வளவு ஹம்பிளா இருந்திருக்காரு. சேம் ஹம்பிள்னஸ்ல இருந்து தான் வந்திருக்காரு இயேசுவுமே. அந்த வம்சமும் பாருங்க, சேம் அதே இதுல தான் வந்திருக்காரு. சோ இந்த ஹம்பிள்னஸ்ன்றது இட்ஸ் நாட் சம்திங் அது வந்து எதர்ச்சியா தாவீதுக்கு நடக்கல. தாவீதோட வம்சத்துல இயேசுவும் வராரு. அதே அதே ஹம்பிள்னஸோட வராரு. அவர் பாருங்க, அவருக்கு அவருக்கு சீஷர்கள் பாவிகளோட கால்கள தொடணும்னு அவசியமே இல்ல. சீஷர்களுக்கு கால்கள கழுவி விடுறாரு. அவர் ராஜாக்கள் அவ அவங்க அந்த டைம்ல இருந்த ராஜாக்கள் தாழ்மையா தான் இருந்தாரு. ஐ மீன் இது ஆண்டவர் பண்ணணும்னே தேவையில்லங்க. அவங்க பாவிகளோட உட்கார்ந்து சாப்பிடுறாரு. எவ்வளோ பெரிய மகிமையான தேவன் நமக்காக இந்த உலகத்துல வந்து, இந்த மனுஷ ரூபத்துல வந்து இதெல்லாம் பண்ணணும்னு இல்ல. நமக்காக பாடுகள சுமக்கணும்னு தேவையே இல்லையே! நம் பாவங்கள அந்த கிராஸ்ல எடுத்துக்கொள்ளணும்னு தேவையே இல்லையே! அந்த ஹம்பிள்னஸ் தாங்க. இன்னைக்குமே நம்ம எப்பலாம் நாம வந்து வெளியில போய், உங்க ரிலிஜன் என்ன?" அப்படின்னு சொல்லும்போது, நீங்க எப்பலாம் கிறிஸ்டியன் சொல்றீங்களோ, இட்ஸ் நாட் அது ரிலிஜியஸ் நேமா மட்டும் இருந்துறக்கூடாதுங்க. நீங்க கிறிஸ்டியன் சொல்லும்போது, நீங்க கிறிஸ்துவோட வாழ்க்கைய வாழ்றவங்க. கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களா நீங்க உங்கள சொல்லணும். நீங்க அந்த மாரி சொல்லம்போது, கிறிஸ்துவ நிஜமாலே பின்பற்றுகிறவர்களா இருக்கணும். உங்க குணாதிசயங்கள் கிறிஸ்துவ காட்டுறதா இருக்கணும். இந்த உலகத்துக்கு நீங்க போனீங்கன்னா, சவுந்தர் போனா அன்பானவன், சவுந்தர் வந்து தாழ்மையானவன், இப்படின்ற காரியங்கள் தான் தோன்றணுமே தவிர, இல்லப்பா அவன் ஒரு மாரி அவன் அந்த மாரி ரொம்ப பெருமை உள்ளவன் அவன். ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டா ரொம்ப பெருமைப்படுத்திப்பான் அவன. அந்த மாரியான பேர் நம்ம எடுத்துறவே கூடாதுங்க. வென் வி சே கிறிஸ்டியன்ஸ், வி லிவ் லைக் அ கிறிஸ்ட். ஆண்டவர் போல, கிறிஸ்துவ போல வாழ்கிறவர்களா நம்ம இருக்கணும். ஆண்டவர் எப்படி வந்து இந்த உலகத்துல வந்து எல்லாரையும் நேசித்தாரோ, அன்பு வைத்தாரோ, நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத இந்த சவுந்தருக்காக அன்னைக்கே எனக்காக ஆண்டவர் வந்து சிலுவையில பலியானார்ல. அந்த அந்த ஒரு அன்பு தாங்க. அந்த அன்பு நம்ம எல்லாருக்கும் காட்டுறவர்களா இருக்கணும். அந்த ஹம்பிள்னஸ் நீ யார் பாதமா இருந்தாலும் பரவால்ல. சீஷர்கள் பாதத்த கழுவுறாரு. பேதுரு சொல்றாரு, "ஐயனே நீங்க உட்காருங்க நான் கழுவுறேன்" அப்படின்னும்போது, "இத நான் தான் செய்யணும். நான் போனதுக்கப்புறம் இத நீங்க செய்யுங்க எல்லாருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு போன விஷயம். ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லிட்டு போற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நீங்க ஹம்பிளா இருங்க.
நீங்க எவ்வளவு பெரிய அப்போஸ்டலா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய டிசைபிளா இருந்தாலும் சரி, நீ என்ன ஒரு பெரிய ரேங்க்ல நீ இருந்தாலும் சரி, உன் உலகத்துல நீ பெரிய பெரிய ஆபீசரா இருந்தாலும் சரி, பி ஹம்பிள். இயேசு நம்மளுக்கு சொல்லிட்டு போன ஒரே விஷயம் அதுதான். ஹி வாஸ் அ பவர்ஃபுல் அண்ட் மைட்டி காட். இயேசு பெரிய மகா பரிசுத்தமான கடவுள் அவருங்க. அவர் மனித ரூபத்துல வந்துட்டு, அவர் மனுஷனோட கால கழுவிட்டு போறாரு. அப்ப அவர் அந்த ஹம்பிள்னஸோட இருக்கும்போது, அதே ஹம்பிள்னஸோட தான் நாமளும் இருக்கணுங்க. பெருமை அழிவுக்கு முன் வருங்க. Proverbs 16:18ல பெருமை அழிவுக்கு முன் வரும்னு போட்டிருக்கு. ஆனா, ஹம்பிளா இருக்கவங்கள தேவன் உயர்த்துவார். நாம எப்பொழுதுமே வந்து ஆண்டவரோட வல்லமையான கரத்தின் கீழ தாழ்மையா இருக்கணும். அது 1 பேதுருவுல போட்டிருக்கிறது அதுதான். ஆண்டவர் உங்கள உயர்த்துறதுக்கு நீங்க முதல் ஹம்பிளா இருக்கீங்களான்னு பாருங்க. என்னென்ன காரியங்கள்ல உங்களால நீங்க வந்து இந்த இடத்துல மேபி நான் இத பேசியிருக்க கூடாது. இந்த இடத்துல இத பத்தி நான் பேசியிருக்க தேவையில்ல அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா, ஃப்ரம் நவ் ஆன் இதுக்கு மேல நீங்க உங்க வாழ்க்கையில ஹம்பிளா இருங்க. தட்ஸ் அ மெயின் திங் இல்லையா? நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நம்மள உயர்த்தணும்னு நெனைக்கிறாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்க ஹம்பிளா இருந்தீங்கன்னா தான் ஆண்டவர் உங்கள உயர்த்துவார். அதான் நான் ஃபர்ஸ்ட்டே சொன்னது போல, தாழ்மைக்கும், கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும், மகிமையும், ஜீவனுமாம். இத நல்லா நம்ம மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க என்ன நிலைமையில, என்ன என்ன ஒரு பொசிஷன்ல இருக்கீங்கன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு நம்மளுக்கு சொல்றதெல்லாம், நீங்க வாழ்க்கையில தாழ்மையா இருந்து ஆண்டவரோட கரத்தின் கீழ இருப்பீங்கன்னா, உங்களுக்கு ஐஸ்வர்யமும், மகிமையும், ஜீவனும் உங்களுக்கு எப்பொழுதுமே உங்களோட கூட இருக்கும். அதே போல தாங்க தாவீத போல உங்களோட வெற்றிய வந்து தேவன மட்டும் மகிமைப்படுத்தட்டும். நீங்க வாழ்க்கையில காண்கிறதான எல்லா வெற்றியும் ஆண்டவர மகிமைப்படுத்தட்டும். உங்கள் பாவங்கள ஒப்புக்கொள்ளுங்க. தப்பே இல்ல. பாவங்கள மறைக்காதீங்க. பாவத்த அறிக்கை செய்து அத விட்டுடுங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த பாவத்தின் பக்கமே நம்ம போக்கூடாது. அத விட்டு விடுக்கிறவன் தான் பாக்கியவான். அத விட்டுடுங்க. அவ்வளோதான். பாவத்த முதல்ல ஒப்புக்கொண்டு அறிக்கை செய்யுங்க. உண்மையா இருங்க. பா பணிவான இருதயத்தோட இருங்க. அவ்வளோதான். ஹம்பிளான பெர்சனா இருந்துருங்க. அப்போ ஆண்டவர் உங்க வாழ்க்கையில உயர்த்த வல்லவரா இருக்கிறார். கொஞ்ச நேரம் கண்கள மூடி, அப்பா இந்த நேரத்துல எங்களோடு இந்த வார்த்தையை எங்கள் பேசினதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவராச்சா. எங்களையும் இந்த நேரத்துல நாங்க தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, ஆண்டவரே அப்பா. எங்களை நீங்க இந்த இடத்துல வைத்ததுக்கு கிருபைக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். அப்பா நாங்க தகுதியற்றவர்கள் ஆண்டவரே. நாங்க வந்து தகுதி இல்லாத பாத்திரம்ப்பா. எங்களை தகுதிப்படுத்தின தேவன் நீர் மாத்திரம் தான் ஆண்டவரே அப்பா. எங்க வாழ்க்கையில தகப்பனே ராஜா, நாங்க இன்னைக்கு அடைந்திருக்கிற எல்லா காரியங்களும் உம்முடைய சுத்த கிருபையினால எங்களுக்கு கிடைத்தது. நாங்க இருக்கிற எல்லா விஷயங்களும் இன்னைக்கு நாங்க சாப்பிட்ட சாப்பாடிலிருந்து, நாங்க இருக்கிற இடத்திலிருந்து, நாங்க உடுத்திக் கொண்டிருக்கிற உடையிலிருந்து எல்லாமே உம்முடைய தயவும், கிருபையும் தான் தகப்பனே. உம்மையே நாங்க மேன்மை பாராட்டுகிறோம் ஆண்டவராச்சா அப்பா. எங்க மனுஷன் இல்ல ஆண்டவராச்சா. நீர் தாமே எங்களை உருவாக்கினீர். நீர் தாமே எங்களை வழி நடத்துகிறீர்க்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா நாங்க தாழ்மையுள்ளவர்களாய் வாழ நீர் எங்களுக்கு கிருபை தாருங்க. அப்பா நாங்க தாழ்மையுள்ளவர்களாய் நடந்து கொள்ள, அப்பா இது உங்களிடம் மட்டும் இல்ல ஆண்டவராச்சா. எங்க வாழ்க்கையில நாங்க வெளியில போகும்போது, வேலை ஸ்தலத்திலும், வெளியில போய் நாங்க மற்றவர்களை சந்திக்கும்போதும், அந்த உலகத்தின் வாழ்க்கையை நாங்க வாழும்போதும் நாங்க தாழ்மையுள்ளவர்களாய் இருக்க, நீர் எங்களுக்கு கிருபை தாருங்க. உம்முடைய பலத்தினால எங்கள வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.